தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் விரும்பு வணக்கங்கள். இந்த காணொளியில் நாம் சிற்றிலக்கியங்கள், பிள்ளைத்தமிழ் இலக்கணம், பிள்ளைத்தமிழ் வகைகள், குமரகுருபரர் வாழ்க்கை குறிப்பு, வைத்தியநாதபுரியின் சிறப்புகள் பற்றி காண இருக்கிறோம். முதலாவதாக இலக்கியம், சிற்றிலக்கியம் இரண்டிற்குமான வேறுபாட்டை பார்த்துவிடலாம். இலக்கியம் என்பது என்ன என்றால் இலக்கு இயம், எடுத்துக்கொண்ட இலக்கை நோக்கி இயம்புவதே இலக்கியம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களை கொண்டு அதிகமான எண்ணிக்கையிலான பாடல்களால் பாட்டுடை தலைவனுடைய வாழ்க்கையை முழுமையாக பாடுவது இலக்கியம் என்று வைத்து கொண்டோமானால், சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களுள் ஒன்றனை எடுத்துக்கொண்டு குறைந்த அளவிலான பாடல் வரிகள் அல்லது பாக்களை கொண்டு பாட்டுடை தலைவனின் வாழ்வின் சிறு பகுதியினை பாடுவதே சிற்றிலக்கியம் எனப்படுகிறது. வடமொழியில் இதனை பிரபந்தம் என்று சொல்வார்கள். தமிழில் தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி முதலாக 96 வகையான சிற்றிலக்கியங்கள் காணப்படுகின்றன. நம் பாடப்பகுதியான பிள்ளைத்தமிழும் 96 வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்றே. பிள்ளைத்தமிழில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவதே பிள்ளைத்தமிழ். 10 பருவங்களாக பகுத்து கொண்டு பருவத்திற்கு 10 பாடல்கள் என்றவாறு 100 பாடல்களால் பாடப்பெறுவதே பிள்ளைத்தமிழ். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்ற 2 வகையாக பாடப்படுகிறது. பிள்ளைத்தமிழின் முதல் 7 பருவங்களான காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி என்பன இருபாலருக்கும் பொதுவானவையே. சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என்பன ஆண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்களாகவும், கழங்கு, அம்மானை, ஊசல் என்பன பெண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்களாகவும் அமைகின்றன. இவற்றுள் காப்பு என்பது 3ஆம் திங்களில் பாடப்படும் முதல் பருவமாகும். இதில் குழந்தையை இறைவன் காக்க வேண்டும் என்று பாடுவர். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 முதல் 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தையே செங்கீரை பருவம் என்பர். தாள் என்பது 7ஆம் திங்களில் பாடப்படுவது, குழந்தையை தாளாட்டுவதாக அமைவது. சப்பாணி 9ஆம் திங்களில் நிகழ்வது, உட்காரத் தொடங்கிய பிறகு கைகளை தட்டுதல், கைகளை ஆட்டுதல் போன்ற செயல்கள் விளையாட்டாக தோன்றும் பருவம். முத்தம் 11ஆம் திங்களில் நிகழ்வது, குழந்தையிடம் முத்தம் வேண்டுவதாக பாடப்படுவது. வருகை பருவம் 13ஆம் திங்களில் நிகழ்வது, தத்தி தத்தி நடந்து வரும் குழந்தையை வரவேற்று பாடும் பருவம் இது. அம்புலி 15ஆம் திங்களில் நிகழும் பருவம், வெண்ணில் இருக்கும் அம்புலியை விளையாட வருமாறு அழைக்கும் பருவம் இது. இந்த 7 பருவங்களும் இருபாலருக்கும் பொதுவாக அமைவன. ஆண்களுக்கான சிறப்புமிக்க 3 பருவங்களான சிற்றில் சிதைத்தல் என்பது சிறு பெண்கள் கட்டிய மணல் வீட்டை ஆண் குழந்தை சிதைக்கும் நிலையை பாடுவது. இது 17ஆம் மாதத்தில் நிகழ்வதாகும். சிறு தேர் உருட்டல் என்பது ஆண் குழந்தை சிறிய தேரை உருட்டி விளையாடுவதை பாடுவது. இது 19ஆம் திங்களில் நிகழ்வதாகும். சிறு பறை என்பது ஆண் குழந்தை சிறிய தோலாலான பறையை கொட்டுவதாக பாடப்படுவது. 21ஆம் திங்களில் நிகழ்வது. பெண் குழந்தைகளுக்கான சிறப்பான 3 பருவங்களான நீராடல் என்பது 17ஆம் திங்களில் நிகழ்வது. நீர்நிலைகளில் குழந்தைகள் விளையாடுவதாக பாடப்படுவது. அம்மானை என்பது 19ஆம் திங்களில் நிகழ்வது. காய்களை தூக்கி போட்டு விளையாடுவதாக பாடப்படுவது. ஊசல் 21ஆம் திங்களில் நிகழ்வது. ஊசலாடுவதை பாடுவதாக அமைவது. இவை பெண்களுக்குரிய சிறந்த 3 பருவங்களாகும். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்நூல் புள்ளிருக்கு வேளிர் என்றும் வைத்தியநாதபுரி என்றும் கருதப்படும் தலத்தில் அமைந்த முத்துக்குமாரசாமி என்ற முருகப்பெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூலாகும். இந்நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 101. பெரிய புராணம் பாட சிவபெருமானே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தது போல் இந்த நூலை பாடுவதற்கு பொன்பூத்த குடுமி என்று முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்ததாக இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. குமரகுருபரர் இவரது காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர்.
கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான பல நூல்களை இயற்றியுள்ளார். இனி பாடப்பகுதிக்குள் செல்லலாம். பாடல் செங்கீரை பருவத்தில் அமைந்தது. இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகமசைந்தும் ஆடுவதாக பாடுவது. கீர் என்றால் சொல் என்று பொருள். இப்பருவத்தில் மழலையை விட இனிமையான ஒலிகளை குழந்தை எழுப்புவது உண்டு. செங்கீரை ஆடும் குழந்தையானது எழுப்பும் ஒலியானது சிறப்பான ஒலியாக இருக்க வேண்டும் என்று சுற்றத்தார் வேண்டிக் கொள்வதுண்டு என்றும் கூறப்படுகிறது. ஆடுக செங்கீரை. செம்பொனடிச்சிறு கெங்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞானரை மணியோடு மொழி திகழரை வடமாட, பைம்பொன சும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்டனு தற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, தந்தன தத்தன தந்தர தத்தன தந்தன தந்தனனா, தந்தன தத்தன தந்தன தத்தன தந்தன தனதனனா, கம்பி விதம்பொதி குண்டலமுங்குழை காது மசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடுமாட, வம்ப வளத்திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, ஆதி வயித்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை, ஆதி வயித்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட. செம்பொன் அடி, செம்மையான அடி என்று சொல்லியிருக்கலாம், பொன் போன்ற அடி என்று சொல்லியிருக்கலாம். ஆயினும் செங்கீரை என்பது 5ஆம் மாதத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு. அந்த 5 மாத குழந்தையின் கால்களை, பிஞ்சு பாதங்களை பார்த்தோமானால் இளஞ்சிவப்பென்று சொல்வதா, மஞ்சள் என்று சொல்வதா, சந்தனம் என்று சொல்வதா என்று காணும் யாருக்கும் ஒரு ஐயம் வரக்கூடும். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது மஞ்சளா, ஆரஞ்சா, சிவப்பா, இளஞ்சிவப்பா என்று குழம்புவது போல இங்கும் குழப்பம் வருவது இயல்பே. அதனாலேயே குமரகுருபரர் செம்மையான பொன் போன்ற அடி என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட செம்மையான பொன் போன்ற அடிகளில் கிங்கிணி என்றால் சதங்கை அல்லது சதங்கை சிலம்பு என்று கொள்ளலாம். செம்மையான பாதங்களில் கிண்கிணியும் சிலம்பும் கலந்து ஆடட்டும் என்கிறார். திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழறை வடமாட. அரை என்றால் இடுப்பு, திரு அறை என்றால் மேன்மை பொருந்திய இடுப்பு என்று பொருள் கொள்ள வேண்டும். அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழும் அரைவடம் ஆட. அரைஞான், அரைமணி, அரைவடம் மூன்றும் கலந்து ஆடட்டும் என்கிறார். பைம்பொன சும்பிய தொந்தியொடுங் சிறு பண்டி சரிந்தாட. தொந்தியொடு, என்னடா குமரகுருபரர் குழந்தையோட தொந்தியை போய் பாட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த செங்கீரை பருவத்தில் ஒரு காலை கீழே ஊன்றி மற்றொரு காலை உயர்த்தி வளைந்து நிற்கக்கூடிய அந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய வயிறானது சற்றே மேடுதள்ளி பார்ப்பதற்கு ஏதோ புஷ்பம் ஒன்று பூத்திருப்பது போல, பஞ்சு மெத்தை போல காட்சி தரும். செம்மை நிறத்தில், செம்பொன் நிறத்தில் காட்சி தரும். இது குமரகுருபரர் கண்களை கவர்ந்திருக்கிறது போலும். அதனால தான் அவர் செம்பொன் அசும்பிய தொந்தி, செம்மையான பொன்னை போன்ற தொந்தி என்று பாடுகிறார். செம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட, சிறிய வயிறும் சரிந்து ஆடட்டும் என்கிறார். பண்டி என்றால் வயிறு. பட்ட நுதற் பொலி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட. பட்ட நுதல், பட்டம் கட்டப்பட்ட நுதல், நுதல் என்றால் நெற்றி. பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் பொலிகின்ற பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட. பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் பொட்டும் வட்டச் சுட்டியும் பதிந்து ஆடட்டும் என்கிறார். கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. கம்பி விதம் பொதி, கம்பிகளால் விதம் விதமாக பொதிந்து உருவாக்கப்பட்ட குண்டலமும், குழை காதும், காதில் அணியப்பட்ட குழை என்ற அணியும் அசைந்தாடட்டும் என்கிறார். கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடும் ஆட. சூழி என்றால்
தலை உச்சி, உச்சி கொண்டை என்று பொருள். கட்டப்பட்ட உச்சி கொண்டையும் கொண்டையின் உச்சி பகுதியும். உச்சி கதிர் முத்தொடும் ஆட, உச்சியில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளி மிகுந்த முத்துக்களோடு கொண்டையும் உச்சியும் ஆடட்டும் என்கிறார். வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. மேனி என்றால் உடல். வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. மேற்சொன்ன அனைத்து பொருட்களுடன் மேனியும் ஆடுமாறு செங்கீரை ஆடுக. ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. குகன் என்ற சொல் முருகனை குறிக்கிறது. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியிருக்கும் முருகனே ஆடுக செங்கீரை என்கிறார் குமரகுருபரர். செம்மையான பொன் போன்ற சிறு அடிகளில் கிண்கிணியோடு சிலம்பும் கலந்து ஆட, மேன்மை பொருந்திய இடையில் அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழ்கின்ற அரைவடங்களும் ஆட, பசும் பொன் என ஒளிர்கின்ற தொந்தியோடு சிறிய வயிறும் சரிந்தாட, பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் ஒளிர்கின்ற பொட்டோடு வட்டச்சுட்டியும் பதிந்தாட, கம்பிகளை விதம் விதமாக பொதிந்து உருவான குண்டலமும் காதில் அணியப்பட்ட கொலைகளும் அசைந்தாட, உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துக்களோடு ஆடட்டும். இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானே செங்கீரை ஆடி அருள்க என்கிறார் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலில் உள்ள சிறப்பு செய்திகள். வைத்தியநாதபுரி முருகனை இவர் தீராத வினை தீர்த்த தம்பிரான் என்கிறார். வைத்தியநாதபுரியில் உள்ள தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் என்று கூறப்படுகிறது. இங்கு விபூதி குண்டத்தில் எழுந்த வெண்சாந்தை எடுத்து உண்பர். சந்தான தீர்க்கத்திலிருந்து மண் எடுத்து உண்பர். இந்நூலின் காப்பு பருவத்தில் முத்துக்குமாரசாமியை காக்கும்படி திருமாலை அழைக்கும்போது பச்சை பசுங் கொண்டலே என அழைக்கிறார் குமரகுருபரர். வைத்தீஸ்வரன் கோயில் என்றும் வைத்தியநாதர் கோயில் என்றும் கொள்ளப்படும் முத்துக்குமாரசாமி திருக்கோயிலின் சிறப்புகள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்ட சிவதலம் இது. இத்தலத்தின் மூலவர் வைத்தியநாதர், தாயார் தையல் நாயகி, அருணகிரிநாதர், குமரகுருபரர், படிக்காசு தம்பிரான், சிதம்பர முனிவர், காழமேக புலவர், ராமலிங்க அடிகள், வடுகநாத தேசிகர், தருமயாதீனம் ஆகியோரும் இத்தலம் பற்றி பாடியுள்ளார். சோழ நாட்டின் காவிரியின் வடகரை தலங்களில் தேவாரம் பாடப்பெற்ற 16வது சிவத்தலம் இதுவாகும். புள்ளிருக்கு வேளூர் என்ற புராண பெயர் கொண்டு தலவிருட்சமாக வேம்பை கொண்ட இந்த திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.